ஹாய், இன்னைக்கு வந்து நம்ம மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். மீன் குழம்பு வந்து பல சேனல்ஸில் வந்து பல மாதிரி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னைக்கு வந்து ரொம்ப பாரம்பரியமான ஒரு மெத்தடில் நான் மீன் குழம்பு உங்களுக்கு சொல்லித்தரேன். ரொம்ப ஈஸி டு குக்கு, வெரி டேஸ்டி டு ஈட். இதை வந்து இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை முதல்ல பார்த்துருவோம். சீலா மீன் 300 கிராம், இது 300 கிராம் மீன் இருக்குது. இதுக்கு சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும், பெரிய வெங்காயம் தயவுசெய்து யூஸ் பண்ணாதீங்க. சின்ன வெங்காயம் கிட்டத்தட்ட ஒரு 50 கிராம் 75 கிராம் இருக்கிற மாதிரி வெங்காயத்தை எடுத்து ஒரு 15 பீஸ் இருக்கு. ஆமாம், கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் புளி வந்து எலுமிச்சம்பழம் அளவு புளி. இந்த புளிக்கும் காரத்துக்கும் சரிக்கு சரி வர்ற மாதிரி நம்ம பண்ணணும். இந்த புளியை வந்து கரைச்சி வச்சுக்கிடுவோம். இந்த மிளகா வத்தல் வந்து 7 வத்தல் இருக்குது. 7 வத்தல் இந்த கரண்டிக்கு நல்லா கும்மலாக இருக்கிற மாதிரி டேபிள் ஸ்பூன் அளவு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம். இன்னும் கொஞ்சம் போட்டால் கூட ஒன்றும் இல்லை. இதுக்கு மல்லி தேவையில்லை, தக்காளி பழம் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. நல்லெண்ணெய் தான் இதுக்கு உபயோகிக்கணும். நல்லெண்ணெய் வந்து அது குழம்பு தயாரிக்கும் போது எவ்வளவு அளவு நான் சொல்கிறேன். மஞ்சத்தூள், உப்பு, இவ்வளவு தான். இதனோட ப்ரிப்பரேஷன் தாளிக்க கிடையாது. எதுவுமே கூட்டி கொதிக்க வைக்கிறதுன்னு எங்கள் பக்கத்தில் சொல்லுவாங்க. கூட்டி கொதிக்க வைக்கிறதுனா புளியை கரைச்சி ஊற்றி வெங்காயத்தை போட்டு மசாலா போட்டு கொதிக்க வச்சுருவாங்க. கொதிக்க வச்சுட்டு அந்நேரம் கொதித்து வரும்போது அந்த பச்சை வாசம் மாறுறது தெரியும். அந்நேரம் வந்து நல்லெண்ணெயை ஊற்றணும். நல்லெண்ணெய் வாசம் வரும்போது மீன் துண்டை போடணும், உப்புலாம் போட்டு. அந்த உப்பு அதெல்லாம் சேர்ந்து வரும். அதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். மீன் குழம்பு இதை அடிச்சுக்கிறதுக்கு ஐர மீனாக இருக்கட்டும், கெளுத்தி மீனாக இருக்கட்டும், விரால் மீனாக இருக்கட்டும், எந்த மீனாக இருந்தாலும் இதுதான் மெத்தடு. இப்படி செய்யும். இது எங்கள் பக்கத்தில் எந்த வீட்லேயே ஆனாலும் யாராக இருந்தாலும் இப்படி தான் மீன் குழம்பு செய்வாங்க. அந்த காலத்தில் அரைச்சி செய்யும்போது இந்த வெங்காயத்தை கடைசி அரைக்கும் போது ஒரு தட்டு தட்டி நசுக்கி போடுவாங்க, இந்த வெங்காயம் ஃப்ளேவர் வந்து வரணுங்கிறதுக்காக. இப்போ அதெல்லாம் நம்ம செய்ய முடியாது. மிக்சியில் போட்டோம்னா ஒரு சுற்றுலேயே பேஸ்ட் ஆகிடும். அதனால அது நான் வேண்டான்னு பார்த்து நம்ம முழுசாகவே கட் பண்ணி வச்சிடலான்னு வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் இந்த மசால் இருக்குது பார்த்தீங்களா, வத்தல் சீரகம். இந்த மசால் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கோ காரமாக இருக்கும்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் மிச்சம் வச்சுருந்தீங்கன்னா அந்த மசாலையே கொஞ்சம் உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு இந்த மீனை வந்து ரோஸ்ட்டு போடணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா அந்த ரோஸ்ட்டுக்கு இந்த மாவை தடவி அந்த பேஸ்ட்டை தடவி வச்சிடலாம். அது நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். சீரகம் கலந்த அந்த மசாலில் வந்து ரோஸ்ட்டு போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஆரம்பிப்போம், பவுடர் பண்ணுவோம். இதை ஆரம்பிப்போம், பவுடர் பண்ணுவோம். இந்த எடுத்து வச்சிருந்த வத்தலின் சீரகத்தையும் அரைச்சாச்சு. இந்த புளியை இப்போ கரைக்க போகிறேன். புளியை கரைச்சி இது இப்ப பேஸ்டா அரைச்சிருக்கீங்க. ஆமா, இதுல இன்னும் பவுடரா அரைச்சாலும் பரவாயில்ல. பரவாயில்ல. ஆனா பேஸ்டா அரைக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த இது துருவம் தெரியும். துருவங்கிறது வந்து அளவு தெரியும். சரியா? இப்போ வந்து புளியை, அந்த எலுமிச்சம்பழம் அளவு புளியை வந்து நான் கரைச்சிருக்கேன். கரைச்சி இதில் வந்து மீனை தாளிக்க வேண்டியதில்லை, கருவேப்பிலை கிடையாது, மல்லித்தடை கிடையாது. ஆனாலும் இதனுடைய டேஸ்ட்டை வந்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இது எத்தனை தடவை கரைக்கணும்? புளி 3 தடவை வழக்கம் போல சுண்டை கரைச்சிடுங்க. நம்ம இதை வந்து மசாலா போட்டுட்டு உப்பு போட்டுட்டு நாக்கில் தொட்டு பார்க்கணும். இந்த வந்து இது குழம்புக்கு உப்பு சரியாக இருக்குமா அப்படின்னு. இப்போ வெஜிடேரியன் இருக்கிறவங்க இந்த வீட்டுக்காரருக்காக நான் வெஜிடேரியன் மீன் சமையல் பண்ணுறீங்கன்னா அவரை நாக்கில் தொட்டு சாப்பிட சொல்லி பாருங்கள், உப்பு கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஏன்னா புளி சில புளி வந்து புளிப்புத்தன்மை ஜாஸ்தி இருக்கும், சில புளி வந்து புளிப்புத்தன்மை கம்மியாக இருக்கும். காரம் கூடிடக்கூடாது. இப்போ நீங்கள் இவ்வளோ மசால் இருக்குது இவ்வளவுமா போட அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து இந்த புளிக்கு வந்து காரம் சரியாக இருக்கும். மீன் வேறு கொஞ்சம் அந்த இதை அந்த தன்மையை எடுக்கும், காரத்தன்மையும் புளிப்புத்தன்மையும் அது வந்து உள்வாங்கும். அதனால எல்லாம் முடியும் போது கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் அடுப்பு ஆன் பண்ணலை இல்லையா? பண்ணலை. இந்த பண்ணிடுறேன். இல்லை அதை காட்டி இந்த அளவுக்கு வந்து நம்ம இது புளி பூரத்தையும் இது பண்ணியாச்சு. இனி வந்து நான் மசாலா போடுறேன். மசாலா போட்டுட்டு பூரத்தையும் போட்டுட்டேன். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிடுவோம். அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. இந்த மெத்தடு குழம்பு வந்து வேற ஊரில் வைப்பாங்களா எனக்கு தெரியல. இதுக்கு பேர் வந்து கூட்டி கொதிக்க வைக்கிறதுன்னு சொல்லி. ரொம்ப வெரி ஈஸி. வெங்காயம் போட்டிருக்கேன்,
மஞ்சத்தூள் போட போகிறேன். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போடுங்க. நான் பார்த்த வரையிலையும் குழம்ப தாளிச்சிட்டு மீனை வந்து அப்படியே போடுவாங்க, அந்த குழம்புல போடுவாங்க. இதில் வந்து பச்சை வாசனை போகாது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், இதை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். பச்சை வாசனை போயிருச்சா போகலையான்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நாங்கள் இந்த சீரகமும் வத்தலும் தவிர எந்த மசாலும் நாங்கள் போட மாட்டோம். இந்த மசாலையே ரோஸ்ட் போடணும்னு நினைக்கிறவங்க அதுலேயே பெரட்டி மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு இது பண்ணி அதுலேயே பெரட்டி எடுத்திங்கன்னா இப்போ வந்து எண்ணெய் போட வேண்டாம். இது நல்லா ஒரு கொதி வரும். கொதி வரும்போது நல்லெண்ணெயை கொஞ்சம் போட்டுட்டு மீனை போடணும். மீன் எந்த மீனாக இருந்தாலும் பரவாயில்ல, நகர மீன், வாவல் மீன் எதாக இருந்தாலும் இதுதான் ப்ரிப்பரேஷன். கூனி மீனுக்கும் இதுக்கும் தான் மசால் வேறு, நண்டுக்கும் தான் மசால் வேறு. மற்ற குளத்து மீன், ஆற்று மீன், சால்மன் மீன், இந்த யூஎஸ்ஏலலாம் சால்மன் மீன், நான் சிக்காகோ போயிருந்தபோது சால்மன் வாங்கி குழம்பு வச்சோம். இதுதான் வச்சுருந்தோம். யம்மியாக இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. அதில் சால்மன் மீன் வந்து கடைசியில் போட்டால் போதும். அது ஆமாம், அது அவ்வளோ சீக்கிரமாக மீனுமே சீக்கிரம். நம்ம பக்கத்து மீனுமே குழம்பு கொஞ்சம் சேர்ந்து வரும்போது போட்டாலே 5 நிமிஷம் தான் வெந்துடும். நீங்கள் இப்போ வந்து அவசரமாக குக் பண்ணணும் அப்படின்னா, செலவழிக்கிறதுக்கு தயாராக இருந்தீங்கன்னா மீன் குழம்பு தான் பெஸ்ட்டு சாய்ஸு. சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், சீக்கிரமும் வச்சிடலாம். குழம்பு தாளிக்கும் போது இந்த தெரிக்கிற அந்த தன்மை இதுவும் கிடையாது. ஈஸி டு குக், வெரி வெரி டேஸ்ட் டு ஈட். எங்கள் அப்பா இந்த மீன் குழம்பு ரெசிபியை பார்த்தாருன்னா மேலேருந்து என்னை ரொம்ப ப்ளஸ் பண்ணுவார். அப்படி ஜொல்லு விட்டுருவார். மீனை பார்த்தாலே அப்படி ஜொல்லு விட்டுருவார். எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச குழம்பு. எங்கள் அப்பாவுக்கு என்ன, எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அடுத்து மீன் ரோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி காமிக்கிறேன் நான். இப்போ எண்ணெய் அடுத்து எப்போ போடுவீங்க? இன்னும் கொதிக்கட்டும், கொதிச்சு வரணும். இது கொதிச்சு வந்து மீன் குழம்பு இறக்குற டைமில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு இறக்குனீங்கன்னா, நல்லெண்ணெய் கொதிச்சு இது கொதிச்சு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் எண்ணெய் ஊற்ற போகிறீங்க. எண்ணெய் ஊற்ற போகிறேன். இப்போ எண்ணெய் ஊற்றலை, கொதிச்சு இது இந்த மீன் குழம்பை இறக்க போகிறோம், முடிஞ்சு போச்சு, இந்த கன்சிஸ்டன்சி நமக்கு போதும், சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்ற கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்நேரம் 1 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெயை ஊற்றிட்டு இறக்குனீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த நல்லெண்ணெய் வாசமும் மீன் குழம்பு வாசமும் மீனோட டேஸ்ட்டும் சேர்ந்து அப்பா, அது இந்த சுவைக்கு வந்து ஈடு இணையே கிடையாது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது பொய் இல்லை, சாப்பிட்டு பாருங்கள். சரி சொல்லிட்டா? குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சுல, இந்த டைமில் வந்து நல்லெண்ணெயை ஊற்றுவோம். நல்லெண்ணெய் தான் ஊற்றுங்க. தாராளமாக ஊற்றி மீன் குழம்பு சாப்பிட முடியாத அளவுக்கு பண்ணுங்க. கரெக்டாக ஊற்றுங்க. கரெக்டானா இதுக்கு ஒரு 3 கரண்டி போதும் அப்படின்னா 3 கரண்டி போதும். நான் இப்போ ஊற்றுறது வந்து 2.5 ஸ்பூன் டேபிள் ஸ்பூனுக்கு வர்ற மாதிரி நான் ஊற்றிருக்கேன். இந்த 1/2 ஸ்பூனை வந்து கடைசியில் இறக்கும்போது இந்த இப்போ மேலே தெரியுது பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு போதும் மீனுக்கு. இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. மீன் துண்டுகளை போட்டுடலாம். போட்டோம்னா அந்த இதெல்லாம் மசாலாம் இறங்கி இதாயிரும். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் தான். இந்த மீன் போட்டால் பிறகு கரண்டி வச்சு கிண்டுற வேலையெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த இப்படி நம்ம ஒரு அலம்பி விடணும், கொஞ்சம் பெரட்டி விடணும் அப்படின்னா நம்ம இந்த சட்டியை வந்து நான் செஞ்சு காமிக்கிறேன். அது மாதிரி செஞ்சு தான் நம்ம செய்யணும். மீனை கிண்டி விட்டால் தானே வேகும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. மீன் போட்டது முதல்ல போட்ட மீன் இப்போ வெந்திருக்கும். மொத்தத்துக்கு மீன் போட்டதுக்கப்புறம் கரண்டி உள்ளே விடக்கூடாது. அதான் நமக்கு பார்த்ததுமே தெரிஞ்சிடும் கன்சிஸ்டன்சி எப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இப்போ கிண்டி விடணும்னா இந்த மாதிரி. இப்போ எனக்கு இது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிறனால சின்ன சட்டியாக வச்சுருக்கீங்க. நீங்கள் வேணால் இன்னும் கொஞ்சம் பெரிய சட்டியாக போட்டுக்கோங்க, அலம்புனா சிந்திருமே அப்படிங்கிறதுக்காக. லேசாக அலப்பி விட்டிங்கனாலே போதும். கரண்டி உள்ளே விடாதீங்க. ஏன்னு கேட்டால் இப்போ நம்ம இது வந்து துண்டுகளான மீனை போட்டிருக்கோம். சில மீன் நகர மீன், இந்த மீனெல்லாம் வந்து ஃபுல் மீனாக இருக்கும். அது வந்து அப்படி பிஞ்சிட்டா அதில் ஒரு உருவம் இருக்காது. நம்ம இலையில எடுத்து சாப்பிடும்போது அந்த மீனோட இதெல்லாம் பீஸாக போயிடும். அதனால கரண்டி விட மாட்டாங்க. அந்த காலத்துலலாம் கரண்டி விடாதான்னு கத்துவாங்க. இங்கேருந்து பின்னாடி இருந்து எங்கள் அம்மாலாம் அப்படி சொல்லுவாங்க, கரண்டி விட்றாத அப்படின்னு சொல்லுவாங்க.
இப்போ இந்த மீன் எதுக்கெல்லாம் காம்பினேஷன் நல்லாயிருக்கும் அப்படின்னா என்ன கேட்டால் ஒயிட் ரைஸ்க்கு மட்டும்தான் நல்லாயிருக்கும். மீன் குழம்பு வந்து ஒயிட் ரைஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கு அதுக்கெல்லாம் நான் போய் சொல்ல மாட்டேன், அதுக்கெல்லாம் நல்லா இருக்காது. இட்லிக்கு வந்து கொத்துக்கறி தான் நல்லாயிருக்கும், கறி குழம்பு தான் நல்லாயிருக்கும். மீன் வந்து சாதத்துக்கு மட்டும்தான் நல்லாயிருக்கும். நல்லா வைங்க சாப்பிடுங்க. இது வந்து இல்லை, இது வந்து இப்போ நான் கொதிச்சு முடிகிற ஸ்டேஜில் திருப்பி காட்டு. இந்த குழம்பு வந்து இப்போ சரியான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இதை வந்து ஆறுனா நல்லா கிரேவி நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து ஒரு சில டிப்ஸ் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இதை வந்து ஒரு மீன் குழம்பு அப்படின்னாலே ஒரு வாய் அகலமான பாத்திரம், மண்சட்டியில் வைக்கிறாங்க, அது வைக்கலாம். இப்படி பாரம்பரியமான ஒரு பாத்திரம், அந்த வாய் அகலமான பாத்திரத்தில் தான் வைக்கணும். அந்த காலத்தில் மண்சட்டியில் வைப்பாங்க. இந்த பாருங்க, இப்போ வந்து இப்படி குழம்பு வந்து இப்படித்தான் ஆட்டி விடணும். உட்காந்து மீனை இது ஆட்டுறதுக்கு எசவாக இருக்கிற மாதிரி பாத்திரம் எது இருக்கோ அதில் வைக்கணும். இந்த பேனு கடாயி அதில் எல்லாம் தயவுசெய்து வைக்காதீங்க. அதில் வச்சு அது கரண்டி போடணும். நம்ம கிண்டுனா இப்படி இப்படி சுற்றி விட்டால் குழம்பு வெளியே தெரிக்கும். அந்த தெரிக்கிறது இல்லாமல் ஒரு வாய் அகலமான பாத்திரத்தில் மீன் குழம்பு வைங்க. அடுத்து வந்து இதுக்கு சாதம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, குழஞ்ச சாதத்தில் இது வந்து சரியாக வராது. நல்லா பொலன்னு இருக்கணும் சாதம். பொன்னி அரிசியில் பொலன்னு சாதம் பண்ணி புழுங்கலரிசி சாதத்தில் இந்த மீன் குழம்பு வச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். மீன் குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி. இந்த நான் கடைசி இறக்கும் போது ஒரு ஸ்பூனு, அரை ஸ்பூனு நல்லெண்ணெயை விட்டு இறக்கிறேன். அவ்வளோதான், முடிஞ்சதா? இதை வந்து செய்து பார்த்து இன்னும் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம், இப்போ மத்தியானம் சாப்பிட்றதா இருந்தால் ஒரு 11 மணிக்கெலாம் வச்சு. மீன் குழம்பு வந்து ஆறுன அப்புறம் சாப்பிட்றதா நல்லாயிருக்கும். சுட குழம்பு நல்லா இருக்காது. கடைசி நேரத்தில் கருவேப்பிலை போட்டால் கருவேப்பிலை வாசம் தூக்கலாக இருக்கணும். கருவேப்பிலை வாசம் தான் தூக்கலாக இருக்கும், மீன் குழம்பு வாசம் போயிடும். அது ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த மீன் குழம்பு ஒரு மாதம் வச்சுருந்தா, ஒரு வாரம் வச்சுருந்தா கூட அப்படியே நல்லாயிருக்கும். ஆனால் ஒரு சின்ன டிப்ஸு, நாளைக்கு வச்சு ஆட போகிறோம், நாளான்னைக்கு வச்சு ஆட போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெங்காயம் போடாதீங்க. வெங்காயம் போடாமல் வெறும் வத்தல், சீரகம், புளி, நல்லெண்ணெய் போட்டு இதை வைங்க. இது புளி ஊற்றுறதுனால புளி குழம்பும் கிடையாது, மசால் போடுறதுனால நான் வெஜிடேரியன் திகட்டுற மாதிரி சமையலும் கிடையாது. ரொம்ப அருமையான சாப்பாடு. மத்தியான நேரத்தில் குதூகலமாக கொண்டாடுங்க.